நிற்பது இங்கேதான் நம்ம பாட்டை வந்து முதல்ல கடாரத்தை வேண்டும் இங்கேதான் காரணம் எப்படி இருந்திருக்கும் என் மனசு நினைச்சு பாருங்க. 1000 ஆண்டு தான் இருக்கு. ஈழத்துல நம்ம இனச்சொந்தங்கள் ஏதிரிகளாக இடம்பெயர்ந்து படகுல போய் மலேசிய நாட்டின் நடுக்கடல்ல தத்தளிச்சு நிற்கிறாங்க. உள்ள நுழைய விட மாட்டேங்கிறாங்க. அகதிகளாக ஏறி வருகிற ஒருத்தர் ஒரு ஆதரவு கடமைக்கு ஏற்கிற மலேசிய அரசு அந்த நாடு அருண்மொழி சோழன் அரசேந்திரன் பிள்ளைகளுக்கு பேரனுக்கு பேத்திக்கும் நிக்க இடம் இல்லை. தத்தளிச்சு நடுக்கடல், பால் இல்லாத சோறு இல்லாத நடுக்கடல். 1000 ஆண்டுக்கு முன்னாடி இந்த நிலப்பரப்பு கடாரம் உண்டான்னு பேர் வந்து என்னத்தை பெரும் வெறுப்பாட்டா இல்லையா பார்க்கும்போது நடாயில நம்ம பைத்தியக்காரன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? நம்ம பாட்டேன் கொடியேற்றிட்டு வந்துட்டான். அவனுக்கு நோக்கம் இந்த மகனுக்கு இந்த கனவு மட்டும் இருந்திருந்தார் நம்ம அந்த பல லட்சம் பேர் அப்படி குடியேற்றிருக்கோம். இப்ப மலேசிய நாடோ மற்ற சிங்கப்பூர் இந்த நாடுகளோ சீனக்காரர்கள் விழாய்க்காரர்கள் வாழ்கிற நாடா இருக்காரு. முழுக்க முழுக்க தூய தமிழர் தேசமாக மாறி அந்த வென்றாங்கிறாங்க, அதை வென்றான்றாங்க, இந்த நாட்டை வென்றாங்கிறாங்க. வென்ற இடமெல்லாம் கொடியேற்றினார்களே ஒழிய தன் இன சொந்தங்களை குடியேற்றாமல் விட்டுவிட்டார்கள். இது வரலாற்றில் பெரும். அது காரணம் என்ன? பேரன்பும் பெருந்தன்மையும். தமிழன் உடன் பிறந்தது பேரன்பும் பெருந்தன்மையும். விடுப்பாப்பா போயிட்டு வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் தமிழகம், வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் ஆந்திரம், வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் கேரளம், வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் கன்னடம், வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் வீர். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் தமிழகம். இவன் தான் சொல்லி வச்சான். யாரு? நம்மளை உண்டி வாழ வந்தான் பாரு. அவன் இதை சொல்லி வச்சேன். இந்த பெருமையை கேட்கும்போது வந்தவரையெல்லாம் வாழ வைக்க நம்மளை பெருமையா பேசுறான். இந்த உச்ச பெருமையின் தமிழன் நல்லாது படுத்தா வந்தவன் போடலாம் ஏறி பிரிச்சு எச்சியில் அரித்து விட்டு போனான். வந்தவனை எல்லாம் வாழ வைத்தான் சரி, இவன் வாழகை விட்டு குடியேறித்தான். இதான் பிரச்சனை. இப்ப அவருக்கு இருந்த கனவு நம்ம மூதாதைகளுக்கு உலகத்தின் பாதி நாடு தமிழர் தாயகமாக இருந்தது. நம் மீது படையெடுத்து வந்தார்கள். சேர சோழ பாண்டிய பேரரசு மீது பிறநாட்டவர் பிரமணியாளர் படையெடுத்து வந்தார்கள். மராட்டியர்கள் வந்தார்கள், சரபோஜிகள் வந்தார்கள், கொடியேற்றினார்கள். தம் மக்கள் சிதைந்து, பண்பாடு சிதைந்து, கலை இலக்கிய வரலாறு சிதைந்து, அவங்க வெள்ளிய கோட்பாடு வழிபாடு சிதைந்து எல்லாம் நாசமா போனது. அவர்கள் குடியேறி அதை மீறி இவ்வளவு படையெடுப்பு போர்ச்சுகீசியன், பொல்லாந்தன், முகலாயர்கள், விஜயநகரர்கள் எல்லாரும் படையெடுத்து அடிச்சு நாசம் பண்ணி தும்சம் பண்ணி நிலத்தை பறிச்சு கோயிலை பறிச்சு எல்லாம் செய்த பிறகு நாங்கள் தமிழர்கள் என்று இன்னும் எழுதாமாறு 1000 ஆண்டுகள் சிதைக்கு பிறகு இன்னும் தூய ரத்தத்தோடு தமிழர்கள் நாங்கள் என்று எழுவது சகிக்க முடியாது. ஒரு இனம் வந்து என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றைக்குத்தான் அந்த இனம் முழுமையான விடுதலை அடையும். வரலாற்று உண்மை. இப்படி பல இனங்கள் போராடி விடுதலை பெற்றிருக்கிறது. உலகத்தில் 26,000 மக்கள் தொகை கொண்ட இனம், வெறும் 26,000 பேர். அவன் தனியாக இருந்திருக்கிறான். 4 லட்சம் பேர். அண்மையிலே சேர்பியாளர்கள் இந்த கொசோவா 10 லட்சம் பேர் தான். தனி நாடு. வெறும் 10 ஆண்டு கால போராட்டம் தான். 10 ஆண்டு தான் போராட்டம். சேர்பியாளர் எனக்கு தனி நாடு வேணும் கொசோவா. உலக நாடுகளான ஆதரிச்சது. கொசோவா தனி நாடு. 10 லட்சம் பேருக்கு ஒரு நாடு. 13 கோடி பேர் தமிழன். பரதேசியர்கள். தமிழன் வாழாத நாடு இல்லை. ஆனால் அவனுக்கு என்று ஒரு நாடு இல்லை. அதான் பிரச்சனை. அப்போ தன் இனத்திற்கென்று ஒரு நாடு வேண்டும் என்ற கனவை சுமந்து நின்றவர்கள் நம்முடைய நாம் தமிழர் கட்சியின் நிறுவனர் ஐயா சீபா ஆதித்தனார் அவர்களும் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்களும் நம்முடைய கனவிற்கு நம் தலைவருக்கு முன்னத்தியர்களாக இருந்த ஐயா கலிய பெருமாள் அவர்கள் அந்த போராடாத நமது முன்னவர்கள் விடுதலை பெற்ற இந்தியாவில் கேட்கும் போதுதான் சிக்கலாகிறது.
லார்ட் மவுண்ட் பேட்டனுக்கு வந்து அதெல்லாம் இந்தியா ஒன்றா இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கலாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அவனுக்கு. முகமது அலி ஜின்னா ஓராண்டு காலம் விடாப்பிடியாக செப்பரேட் ஸ்டேட் பாகிஸ்தான் தனி நாடு என்று நிற்கிறது. ஒரு உயர்ந்த ஒல்லியான உருவம். ஆனால் என்ன பெரிய அறிஞர். அவருக்குமே உட்கார்ந்து எப்படி இருந்துன்னா நானே என் தம்பியெல்லாம் உட்காந்துருக்கிற மாதிரி காந்தி முகமது அலி ஜின்னா பல தலைவர்கள் பொது மேடை பொதுவான மக்கள் கூட்டம். காந்தி பேசும்போது நம்மோடு சிறுபான்மை மக்களின் தலைவர் முகமது அலி ஜின்னா இருக்கிறார். அப்பதான் அவர்களை பார்க்கிறாரு. அந்த 2 கூட்டங்களில் சிறப்பாக குறிப்பிடுகிறார், ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணிவிடுகிறார் காந்தி. நான் ஒட்டுமொத்தமாக தேச விடுதலைக்கு தான் நாங்கள் போராடுகிறோம். இதில் இஸ்லாமியர், இந்து, கிறிஸ்தவர் என்று பார்க்காமல் இந்த நாட்டின் குடிமக்கள் என்ற உணர்வில் தான் நான் போராடுகிறேன். நாங்கள் போராடுகிறோம், எங்கள் பங்களிப்பை செலுத்துகிறோம். ஆனால் காந்தியின் பார்வையில் எங்களை சிறுபான்மை மக்களை சார்ந்த பிரதிநிதி ஜின்னா நம்மோடு இருக்கிறார் என்று பேசுகிறார். அப்படின்னா சுதாரிக்கிறார். கலவரம் இந்து இஸ்லாமியர் கலவரம் இல்லை. அவர் என்ன செய்கிறார்? அடிமை இந்தியாவில் வெள்ளை நிறத்தில் அதிகாரம் இருக்கிற போது நம்மை அடிக்கிறார்கள். ஆனால் விடுதலை வேலை இவர்களிடத்தில் வந்துவிட்டால் நம் மக்கள் வாழவே முடியாது என்கிறது கனவு அவனுக்கு தெரியுது. இதெல்லாம் தொலைநோக்கில் பார்க்கிறாங்க. ஏன் சிக்கலா இருந்தாங்க? அவன் தானே தலைவனாக முடியும். இப்போ எனக்கு தெரியல, என் தலைவனுக்கு தெரிஞ்சதில்லை. 200 ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி வாழ வேண்டும் என்ற கனவு இருந்த ஒரே தலைவன் தமிழின வரலாற்றிலேயே தலைவர். அது யாரும் இல்லை, நம்ம முன்னோர்கள் இருந்திருந்தா நீங்க நான் ஏன்டா கட்சி வச்சுட்டு வேலை செஞ்சுட்டு இப்படி கட்டிக்கிட்டு ஏன் பண்ணிட்டு தலைவர்கிட்ட நான் கேட்டேன். யாருமே சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை. நான் 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்வம் போடாது தானே அதுதான் பேசலாம். நான் ஈடுபட்டு பார்த்த கதையா அது கேட்டு கிடைக்க எல்லாரும் சரியா இருந்தா நாம எதுப்பா போராட போறோம் கதை தான். அவங்க எல்லாம் நம்ம முன்னோர்கள் சரி பண்ணியிருந்தா நாங்கள் எதுக்கு கட்சி வச்சுக்கிட்டு முச்சத்துக்கு கட்டிக்கிட்டு கொடுக்குறோம். ஒன்றும் இல்லை, அதுல பிடிவாதமாக சொன்னாங்க. தனி நாடுகள் நம்ம கட்டிக்கிட்டா ஜின்னா தனிநாடு கட்டதற்கு இருந்த காரணம் ஒன்றுதான், நம்மளை இஸ்லாமியர் என்று அடித்தாங்க. ஆனால் நாம தனிநாடு கேட்க பல காரணங்கள் இருந்தது. நமது முன்னவர்கள் விட்டு குறிப்பாக அந்த ஏமாற்றத்தை நமக்கு தந்தவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் தெய்வ திருமகனை முத்துராமலிங்க தேவர் இருந்தார். பெரியார் விழுந்து நம்ம தாத்தாக்கள் 2 பேரும் எழுந்து நின்று சின்ன இருந்து சரிதானே. இப்போ நம்ம டெல்லி ஏப்பா அவங்க நாடு போச்சுன்னா அவன் ஏப்பா என்னப்பா வட இந்திய நாடு நம்ம என்னப்பா பண்ணுறது ஒரு தொலைநோக்கு. அப்போ அங்கே போய் நின்றோம்னா ஏப்பா 5000 கிலோமீட்டர் நாங்கள் வச்சுருப்பான் தலைநகர் சிக்கலாக இருப்பா அப்படின்ட்டு எங்களை விடுப்பா, எங்கள் மொழி, எங்கள் பண்பாடு, எங்கள் வழிபாடு, எங்கள் வாழ்க்கை முறையை வேற நாங்கள் தனியாக போகிறோம்னு கேட்டுருந்தா தமிழ்நாட்டில் 2 முத்துராமலிங்க தேவரையும் காமராஜரையும் தாண்டி எவன் தலைவங்கிறேன் 2 பேரும் கேட்டுருந்தா கொடுத்து போய்ப்பான். இந்த வச்சுக்கிறேன் அவன் கொடுத்து போய்ப்பான். நான் மூணு பேர் இங்க கேட்டுனா ஈழத்துல அங்கே கேட்டுக்கலாம். நம்ம தாத்தா இருக்கிறோம். ஒருத்தர் நேதாஜி பற்றாளர், ஒருத்தர் காந்தி பற்றாளர். கதை நம்ம தான் முடிஞ்சு. அங்க தமிழ பிறந்த சிங்களங்க சகோதர இனம் தானே. விடுதலை யார்கிட்ட இருந்தா என்ன? விடுதலை முதல்ல வரணும், அப்புறம் பார்க்கலாம். சுதந்திரம் யார்கிட்ட இருந்தா என்ன? அது போயிடுச்சு. இந்திய தாய்மொழியாக கொண்ட போச்சு. நீ அடிமை, நீ அடிமை. இந்திக்காரர்கள் வெள்ளைக்காரனோட குடியேமை. வெள்ளைக்காரன் பேர் இருந்துச்சு, துப்பாக்கி இருந்துச்சு. எல்லாரும் கிறிஸ்தவ மதத்துக்கு வான்னு சொல்லி சுடல. அப்படியே விட்டான். அவன் பரப்பல இஸ்லாத்துக்கு கிறிஸ்தவத்தை. வெள்ளைக்காரன் பரப்பல. பரப்புவதற்கு தனியாக வந்தார். ஜோசப் பிஸ்கி வந்தான், இத்தாலியிலிருந்து வந்தான், வீரமாமுனி ஒருத்தங்கிட்டு வந்தான். இதெல்லாம் வந்து அப்படி ஜி போக்கு இருக்காரு, கால்தோல் வந்தாரு. அவங்க தனியாக வந்து மதங்களை பரப்பினார்கள். வெள்ளக்காரன் துப்பாக்கி சுட்டு புரிவேன். சரி, கட்டாயமாக எல்லோரும் இங்கிலீஷ் படித்தாக வேண்டும் சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு
மதத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு அரசியல் செய்கிறார். நம்ம எதுக்கு இந்த சாதி மத அரசியல் இதை நம்ம வெறுக்கிறோம்? எதுக்கு அதை எதுக்கு நிராகரிக்கிறோம்? அருவருக்கிறோம். எதுக்கு சாதி மதம் கடவுள் இந்த உணர்ச்சி எல்லாம் வெறும் மனிதனுக்கு மட்டுமானது, அற்ப மனிதனுக்கு மட்டுமானது. ஆனால் உலகம் மனிதனுடையது அல்ல, மனிதனுக்கு மட்டுமானது அல்ல. உலகம் பல கோடிக்கணக்கான உயிரினங்களின் உடைமை. எறும்புக்கு இது உலகம், ஈக்கு இது உலகம், உன்னை கடிச்சு டெங்கு வரைச்சு கொள்ளுதே அந்த கொசுக்கு இது உலகம், மூட்டை பூச்சிக்கு இல்லாம உலகம், புல்லு பூண்டு நாய் நரி எறும்பு ஈ தம்பி அது தெரிஞ்சுக்கணும். தம்பி யார் உங்க அப்பா டூரா கொசும் அதான் பேசிட்டு போகுது. யார் உங்க அப்பா டூரா ஏன் உங்களுக்கு அது பேசுறது நமக்கு கேட்க தெரியல. அவ்வளவுதான். எல்லா உயிரினங்களுக்குமான உலகம் இது. அரசியல் என்பது என்னது? ஒரு வாழ்வியல். வாழ்வியல் எல்லாவற்றையும் தாண்டி உலக உயிர்களுக்கு சேவை செய்கிற ஒரு புனிதமான அமைப்பு தான் அரசியல். அந்த உணர்வு தான் அரசியல். ஆட்டுக்கு அரசியல் தான் இருக்குல்ல, மாட்டுக்கு தான் இருக்குல்ல. தேனீக்கள் செத்து போகுது அப்படின்னு நான் பேசும்போது எல்லாம் நீங்க கேள்வி பண்ணி சிரிச்சீங்க. எல்லாரும் சிரிச்சா கேவலமா பேசுன. தேனீக்கள் அழிந்து போனா 4 ஆண்டுகள் கூட மானுட உயிர்கள் மானுட இனம் இருக்காது என்று நான் சொன்னா பரவாயில்ல, நம்ப மாட்டீங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றான், வேற அறிஞன் சொல்றான். ஏன் தேனீக்களுக்கு மனித வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம்? ஐயோ எல்லாம் பூக்கும் காய்க்காது. வண்ணத்து பூச்சி வண்டு தேனீக்களும் இல்லாது அங்க மகரந்த கடத்தல் நடக்காது, மகரந்த சேர்க்கை நடக்காது, அப்போது பூக்கும் காய்க்காது. வண்ணத்துக்கு செத்து போச்சு, வண்டு செத்து போச்சு, பூச்சி செத்து போச்சு, தேனீக்கள் செத்து போச்சு. இப்ப என்ன தெரியுமா செய்யறான் தோட்டத்துல மனுஷன்? இந்த பூ வெட்டி தரலாம். இந்த பூ நாடெங்கிலும் செயற்கை கருத்தரப்பு மையங்கள் வந்துவிட்டது போல தோட்டத்தில் மனிதர்கள் ஒவ்வொரு பூவாக எடுத்து செடிக்கிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏன்? தேனீக்கள் செத்து போச்சு. அப்போ பூக்கும் காய்க்காது என்றால் மிகப்பெரிய உணவு பக்கத்தை மானுட உலகம் சந்திக்கும். பட்டினி. நீ தேனி தானே அற்ப பூச்சி நினைச்சிடாது. நாய் உருவத்தில் பெருசுதான். 1000 நாய் நின்னாலும் ஒரு கண்ணெடுத்து தெரிஞ்சுன்னா ஓடும். தேனீக்கள் உருவத்தில் சின்னதுதான். ஒரு கண்ணெடுத்து தெரிஞ்சு பாரு, நீ ஓடுவ. 1000 நாய் நின்னாலும் ஒரு கண்ணெடுத்து தெரி மொத்தமா ஓடும் பயன். தேனியில ஒரு தேன் கூட்டில் ஒரு கண்ணெடுத்து ஏறி நீ நிற்க முடியாது, ஓடுவ. ஏன்னா மொத்தமா வரும், கடிச்சு வீங்கி போயிடும். அவ்வளவுதான். 1000 நாய்க்குள்ள மோப்ப சக்தி, நுகர்வு சக்தி தேனிக்கு இருக்குங்க. ஒரு தேனிக்கு இருக்குங்க. நீ என்னமோ தேனி பார்த்தீங்கன்னா தேனீக்கள் குறைந்திருப்பதால் முருங்கைக்காய் காய்ப்பு குறைந்திருக்கிறது செய்திருக்கு. அதில் என் பிரச்சனையும் அதையும் போட்டு தேனி அதை போட்டு ஒட்டி அன்னைக்கே எங்கள் அண்ணன் சொன்னான், ஒருத்த காலையும் விடலை. அவங்களுக்கு இதெல்லாம் சரிப்படுது. இது ஏன் ஏற்க முடியலன்னா சொல்ற நிச்சயமான இருக்கான். அதான் சொல்றேன். ஒருவேளை அண்ணன் வெள்ளையா இருந்து சூப்பர் பாய் இல்லை, நானும் ஒரு கன்னடர் மலையாளி தெலுங்கரா இருக்கு பேசுகிறாங்க. சூப்பர் பாய் சொல்லுவாங்க. நல்லா பேசுறாங்க. பிரச்சனை தான். எல்லாமே இது பண்ணி சொன்னாங்க. நீங்கள் ஒரு பெரிய அரசியல் தலைவர் மகனாக இருந்தா, இல்லை பல ஆயிரம் கோடி பணம் வச்சிருந்தா யாருமே பேசுறாருலாம். யாரே இருக்காது. எங்கள் ஆத்தாளப்ப ஒரு எளிய பிள்ளைகள் ஜெயிலிருந்து வேலூர் சிறையிலிருந்து எங்கள் அண்ணன் பிணை எடுக்க போறாரு. உடனே எடுக்கிறாரு. ஒரு 2 நாள் இருந்து எனக்கு வெளியில் வந்த கார் பெட்ரோல் கூட காசு இல்லை. என்னப்பா சொல்றாரு? எதப்பா சொல்ற? உண்மையிலே முத்துற காசு இல்லை இருக்கு. ஏதாவது சரி பண்ணிட்டு அப்புறம் வெளியில் வந்து கார் இருக்கு போயிட்டு இருக்கா. என்ன பண்ணாம எப்படி எதா சொல்றாரு? இதெல்லாம் பிரச்சனை. அது அதான் அவங்களுக்கு உளவியெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு அறிவு இருப்பாரு. எல்லாம் அரசியல் இங்கெல்லாம் போட்டு போடுறாங்க. எங்களுக்கு போடாம யாருக்கா போடுவான்? போடவன் யாரும் பேசுகிறவங்க என் சித்தப்பு மாமச்சை அண்ணனுக்கு தான் பரதேசி நாய்களா வந்து எங்களை நட்டி படைக்கிற நாய்கள் நீங்க
பல ஆண்டுகளாக எங்களை ஆண்டு கொள்ளையடிச்சு கொழுத்து பெருத்து ஊழல் அளிக்கிற திளைச்சி நாட்டை நாசமாக்கிற உங்களுக்கே இன்னைக்கு ஆத்தால ஓட்டு போடும்போது பெத்த பிள்ளை எங்களுக்கு போட மாட்டாங்களா? இதுக்கே 30 லட்சத்துக்கே வயதறிஞ்சு இப்படி வேதனைப்பட்டா அப்படி இன்னும் 3 கோடியெல்லாம் கொண்டாடுறாங்க. அப்பதான் என்ன பண்றது? நாட்டை கழிவிட்டு போயிருக்கீங்களா? போயிரு நீங்களே போயிருக்கீங்க. அவனுக்கு இல்லை, அவனுக்கு இருந்தா மண்ணல் வேணா, மலையை குறைவானா, மலையை நொறுப்பானா, கல்வாரி அப்படிங்கிறாங்க. நாங்க குவாய் வச்சுருக்கோம், குவாய் வச்சிருக்கீங்க, பணத்தை நிறையா வாங்கி வச்சிருக்கீங்க. அதுக்கு இருக்கு இந்த இவங்கிட்ட இருந்து பணங்களை எடுக்கிறதுனே ஒரு இலக்கு அமைச்சர் போடும். யாராவது பார்த்து பட்டியல் 20 வருஷத்துக்கு முன்னாடி அவன் முடிஞ்சு விட்டாங்க. கால் நூற்றாண்டா இருந்தாலும் கணக்கிட்டா எந்த மினிஸ்டரே ஓகே. அவர் இருந்தது ஒரு பாவனை ஒன்று நீர்வளத்துறையினை விட்டு வந்து காசு இருக்காரு. சரி விட்டா பெரிய வேலை இருக்காரு. வேற யாரும் குடிப்பாங்க கொண்டா டாக்டரும் தானே சிவாஜி பட மாதிரி டாக்டரும் ஆக்சிஜன் வெயிட் பண்ணிருக்கான். ரசிச்சு அந்த இடத்துல நமது முன்னோர்கள் துணை செஞ்சுட்டார்கள். இந்தியா நம் நாடு இருக்காங்க. இவ்வளவு பெரிய நதிநீர் உரிமை பறிபோயிடும். இப்படிலாம் நம்ம நச்சு திட்டங்கள் நாசகார திட்டங்கள் நம்ம நிலத்துக்குள்ள வந்துடும். கட்சித்தீவெல்லாம் அப்படி பறிபோயிடும். நம்ம பிள்ளைகள் மீன் பிடிக்க முடியாத இடையில் வரும். ஈழத்துல நம்ம தினச்சொந்தங்களை கொத்து கொத்தா அப்படி கொள்ளுவான். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு சீமான் பேசுகிற, களஞ்சியம் பேசுகிற, முத்துப்பாண்டி பேசுகிற இந்த அரசியலை எங்கள் தாத்தாக்கள் முத்துராமலிங்க தேவர், காமராஜர் அன்னைக்கே பேசி இருப்பார்கள். அன்னைக்கு சிறை போனார்கள், விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றார்கள். ஒரு தாக்கை செக்கெடுத்தா, ஒரு பாட்டை தூக்குல தூங்கினா, செல்படிப்பட்டா, மிதிப்பட்டா, சிறை கண்டி என்னன்னா பார்த்தாங்க. இது நம்ம நாடு நினைச்சோம், ஆனால் அது இல்லை. நாங்களும் நினைச்சோம் திராவிட கட்சிகள் நம் மொழியை காக்கும், பேசணும், நம் இனத்தை காக்கணும், நமக்கு ஒரு அரணா நிற்கும், இது நம்ம கட்சி அப்படின்னு நினைச்சோம். நல்லா பேசிருக்கேன். இதே வேற ஒரு பேசிருக்கேன். நான் திராவிடன். என்ன என்ன நிறத்தால் கருப்பன், ரத்தத்தால் சிவப்பு, அதெல்லாம் நான் திராவிடன் பேசிட்டேன். அது இல்லைன்னு சொல்லலையே தம்பி. நான் என் தலைவரை சந்திக்கிற வரை என் திமுக தான் தம்பி. சந்திச்சுட்டு வந்த பிறகுதான் இது இது வேற தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் நம்பவே முடியாது. அந்த பயணம் வந்து படம்லாம் இங்கிலீஷ் படம்லாம் பார்ப்போம். ஏன்னா எந்த நோடியும் மரணம் இருக்கு. ஒருத்தர் உள்ள புகுந்து போறான்னா பாரு எப்படி போறான்னு பயமில்ல. போயிட்டு விட்டு பார்க்கல, மேசையில் உட்காந்து இருக்கேன் பார்க்கல. என்ன தம்பி வந்து வருவதான் அவ்வளோ ஆர்வமாக இருந்தீங்க, ஒன்றும் பேசாமல் நிற்கிறீங்களே அப்படி பொட்டலில் கேட்கணும் சார். உண்மையே நீங்கள் இருந்தா உங்களுக்கு பயமே இல்லை. எனக்கு என்ன பயம்? எனக்கு எங்கள் அண்ணனை பார்க்க வரைக்கும் போது எனக்கு பயம் போயிடுச்சேன். பார்த்து செஞ்சுக்கிறாரு. சரி அம்மாட்ட என்ன செஞ்சுருக்கீங்க? யாரும் சொல்லி கொடுத்துருக்கா, போட்டு கொடுத்துருக்கான். எங்கள் அம்மா அங்கே போனால் உன் மையனோட வர மாட்டேன்னு எவ்வளோ சொல்லியிருக்காங்க. அதனால நான் அப்பா விஷம் கொடுத்து சாகிறேன்னாங்க. செத்துக்கோங்கன்னு போயிட்டேன். அதை யாரும் போட்டு கொடுத்துருக்கா அங்கே என்ன சொல்லியிருக்கேன் அம்மாட்ட சொல்லிக்கிறேன். அதே எனக்கு போகிறேங்க, நீ எங்கே போனால் இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது, நெருக்கடியாக இருக்குது, உங்கள் மயம் வரமாட்டானே யாராவது சொல்லியிருக்கா. அதனால அம்மா அழுந்துட்டு அப்படிலாம் நீங்கள் பேச நான் அப்பா விஷம் கொடுத்து சாகிறோம், இவெல்லாம் போயிட்டு வரணும் சாமியத்தில் வந்து கேட்கணும். பார்த்தீங்களா வச்சுருக்காரு. ஒரு கடைசியாக பயணம் கிளம்பும்போது சொல்லி நான் போகலைங்கிறேன். கடமையிலே சின்ன பிள்ளை தலைவரை பார்த்தாச்சு குச்சி சரி போகாம இங்கிருந்து என்ன பண்ண பண்ணீங்க? அவர் பேச மாட்டாரு. ரொம்ப சன்ன குரலில் ரொம்ப இனிமையாக பேசுகிறாங்க. இங்கேருந்து என்ன செய்ய முடியாது? நான் உங்கள் கூடவே இருந்துடுவேன். சரி இங்கேருந்து நீங்கள் இங்கிருந்து அன்னைக்கு என்ன செய்வீங்களோ அதையெல்லாம் செய்யறதுக்கு எவ்வளோ பேர் என்னை சுற்றி நிற்கிறாங்க பாருங்க. நீங்கள் அங்கே போய் என்ன செய்வீங்களோ
அதை செய்யறதுக்கு யாரும் இல்லை பார்த்தீங்கன்னா, யாருமே இல்லை. அதனால நீங்க எங்க போங்க. இப்ப நான் அங்க போய் நான் என்ன செய்ய போறேன், அங்க போய் நான் என்ன செய்ய போறேன், நான் அடுத்த கேள்வி. நீங்க போய் அங்க இறங்குங்க, உங்களுக்கே என்ன செய்யணும்னு தெரிய வந்துடும். உங்களுக்கே என்ன செய்யணும்னு தெரிய வந்துடும் அப்படிங்கிறாங்க. வந்துச்சு செய்யும். அது அண்ணன் கோச்சுக்கிறாரு, அண்ணன் கூடவே வச்சு வளர்த்தாரு, சித்தப்பா கோச்சுக்கிறாரு, அந்த கட்சியில் இருக்கிறாரு. என் லட்சியத்திற்கு எதிராக என்னை பெற்ற தாய் தந்தையரே கொடுக்கப்பட்டால் எதிரி. எங்களுக்கு கோட்பாட்டளவில் எனக்கு என் மொழி, என் உயிர், என் முகம், என் முகவரி, என் அடையாளம், என் இசை, என் வரலாறு, என் வழிபாடு எல்லாமே எனக்கு என் தாய்மொழி தமிழ் தான். எங்கள் மூதாதை, எங்கள் புரட்சி பாவலன் மாறானின் உயிர்க்குரியவரே, நன்கு சொந்தங்களே, தம்பி தங்கைகளே, தாயை படித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே. தமிழை படித்தவனை தாயை தடுத்தாலும் விடாதே. தாயே தடுத்தாலும் அப்படின்னா அது என்பது அதுல எங்க ஐயா பெரியார் என்ன, சிறியார் என்ன, பழையார் எவராக சமரசம் கிடையாது. சாகுற நொடி வரை இதே உணர்வில் சொத்து போகிய சமரசம் கிடையாது. என்னை நீ தொடர்ந்து தோக்கடி, நான் தோக்கல, தோத்து கொண்டிருக்கிறது நீ, நான் சீபாதித்தனர் இல்லை. ஆனால் முன்வைத்த நோக்கமும் கொள்கைகளும் சாயல செய்வர சொல்ற ஒருவன் மரணித்து போவனாலே அவன் கொண்டிருந்த நோக்கமும் லட்சியங்களும் முன்வைத்த முழக்கமும் மரணித்து போவதில்லை. அவன் சென்றார், அவன் அர்ஜென்டினாக்கார கியூ விடுதலைக்கு போறாங்க. சீமானுக்கா பிரபாகரன் பிள்ளைகளுக்கு சேவராக என்னடா சம்பந்தம் இருக்கு, கொண்டு. ஆனால் அவன் கோட்பாடு எங்களுக்கு உடன்பாடு இருக்கு. அவன் சொல்றான், என்ன சொல்றான், நீ அர்ஜென்டினா, இது கியூபா, இந்த பேரும் லத்தீன் அமெரிக்கனா இருக்காங்க, லத்தீன் மொழிக்காரங்க, அது அந்த தாய்ப்பற்றில் இருக்கிறாங்க. இந்த நீ இது கியூபா போனாடா, ஆமா என் தாய்நாடு, எப்படி உன் தாய்நாடு ஆகும், நீ அர்ஜென்டினாவா கியூபாவோட உன் தாய்நாடு ஆகும். அவன் சொல்றான், நன்றிக்குரியவர்களே, உடல் வந்தார்களே, கியூபா மட்டும் இல்லடா, உலகத்தில் எந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறதோ அந்த நாடெல்லாம் என் தாய்நாடு. உண்மையிலிருந்து அடிமைப்பட்டு கிடக்கிற தாய் நிலங்களை நோக்கி பாராளையின் காலம் நகர்ந்தாங்க. பொருளாதார அமைச்சரை போட்ட நாடு விடுதலை இருந்துச்சு. இவருக்கு பிடல் காஸ்ட்ரோ கம்யூனிஸ்ட் கிடையாது, சேவாரம் கம்யூனிஸ்ட். ரபுல் காஸ்ட்ரோவும் சேவாரமும் ஒரே சிறையில் இருக்காங்க. ரபுல் தான் கூட்டிட்டு பிடல் தாய்க்கும் கொடுத்தது. பிடல் அது வரைக்கும் கிறிஸ்துவ இல்லை சார், கோட்பாட்டு மத இதில் இருந்தவர் தான். ரபுல் காஸ்ட்ரோ அதிபராக இருந்தாலும் பிடல் தப்ப பிடலுடைய தம்பி, அவர் தான் பிடல் அறிமுகப்படுத்துறாரு. சந்திச்சு 2 பேரும் வந்தோடனே இதில் மெதுவாக இந்த கோட்பாட்டில் ஈர்க்கப்பட்டு பொருளாதார வந்தனர். பொருளாதார அமைச்சர் பூட்ஸை போட்டுட்டு, கிளஸ் போட்டு, தொப்பி போட்டு, கண் போட்டு வந்திருக்கீங்களா உலகத்தில்? சேவராக மக்களோட மக்களாக நின்று